தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம இன்னும் பிறக்கவே இல்லை. வாலிப பசங்கள்லாம் எதை பார்த்து ஜனங்க அட்ராக்ட் ஆகுறாங்க? மனுஷன் நல்லா வளர்ந்த பிற்பாடு அவனை பார்த்து அட்ராக்ட் ஆகுறாங்க. ஆனா இந்த தேவன் உலகத்துல நம்ம பிறக்கவே இல்லையா, அப்பவே தேவன் நம்ம மீது அந்த அன்பு, அந்த இரக்கம், அந்த கிருபை, அந்த தயவு எல்லாம் வச்சு தேவன் வச்சுட்டார். அதனாலதான் நம்ம அவரை துதிக்கிறது நம்ம வாழ்க்கையில மறந்து விடக்கூடாது. கர்த்தரை துதிங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றுமே உள்ளது. ஆகையால அவர் துதிக்கிறது மாத்திரம் ஒரு நாளும் ஒரு போதும் நீங்க விட்டுவே விடாதீங்க. ஏன்னா துதிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் மாற்றுகிற ஆற்றல் துதியில உண்டாகிறது. ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ள நல்லவர். தேங்க்யூ லார்ட். ஓ மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நன்றிகள். தேங்க்யூ. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்று உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்று உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே.
அவருடைய பேரன்பு என்றுமே உண்டு. பேரன்பு என்றென்றைக்குமே உண்டு என்பது வேதம் போதிக்கிறது. அல்லேலூயா. பேரன்புனா ஒரு ஆன்மீக அன்பு இல்லை, எல்லாவற்றையும் காட்டிலும் ஒரு பெரிய அன்பு. அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கேட்குறீங்களா? வேணிக்கிறீங்களா? நான் தயவுசெய்து மேலே சேர்ல உட்காரலாம், சேர் காலியாக இருக்குல்ல, ஆரம்ப உட்காரலாம். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அப்படி அன்பு பாருங்க என்றைக்குமே மாறாது. அதனால தான் சொல்றாரு, ஜனங்க யாரை அறிஞ்சு கொண்டு அறிஞ்சு கொள்ளலையோ, ஒரு வார்த்தை எங்கன்னா பார்க்கலாம் நீங்க, காட் இஸ் லவ் அப்படின்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஏன்னா அவர் மாறுதே இல்லை, அன்புல மாறுதே இல்லை. அவர் நம்ம உலகத்தோடு சொன்னா எப்படி நேசித்தாரோ அதே நேசம் இன்று வரைக்கும் நம்மளோட இருக்கிறது உங்களுக்கு தெளிவாக நாளையில கூட கற்பனை சமூகத்தில் இந்த நாளில நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, அந்த பாடல் ஒன்று கூடி பாடலாம். தேங்க்யூ லார்ட். அவரே நம்மளை தஞ்சம், அவரே நம்ம கோட்டையுமா இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றியோடு. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஓ உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உற்சாகத்தோடு பாடலாம். தேங்க்யூ லார்ட். let's பாடுறது. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி தகப்பனே, நன்றி இயேசுராஜா. தேங்க்யூ லார்ட்.
அவரே அரசாட்சி செய்கிறவராக இருக்கிறார். ஆட்சியரிகம் அவருடைய. நீங்க என்ன ஆண்டவருக்காக செய்திருக்கிறீங்களோ அது தக்க பலனை தேவன் அன்றைக்கு கொடுக்க உங்களுக்கு வல்லவர் நல்லவர் போதுமானார்கள். வெளிப்பாடு புத்தகத்தில் இயேசு சொல்கிறார், இதோ சீக்கிரமா வருகிறேன், அவன் செய்த கிரிக்கு தக்கத பலன் என் கூடவே வருகிறது. அவர் கூட பண்ணுவதற்கு கொண்டிருக்கிறார். அதனால சொல்லுவேன், இன்றைக்கு காணப்படுற உலகத்தில் காணாதவர்களை தேவன் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற பூமியெல்லாம் ஒரு நாளைக்கு மறைந்து போகும். கொடுக்க போகிறார் அந்த பூமியில உங்களுக்கு தேவன் எல்லா காரியத்தையும் ஏற்படுத்தி வச்சு எழுந்து நின்று இந்த நேரத்தில் கற்பனை சமத்தை உற்சாகத்தோடு எழுந்து நிற்கலாம். கற்பனை சமத்தை இந்த பாடல்கள் பாடலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அதாவது இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்பன நாமம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. இந்த பாடல் ஒன்றுபடி பாடலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றிக்கிறோம் உற்சாகத்தோடு. அவருடைய நாமத்துக்கு எப்படிப்பட்ட வல்லமை உண்டு என்று குறித்து பிலிப்பியர் புத்தகத்துல பவுல் சொல்றாரு, வானத்தில் இருக்கிறோம், பூமியில் இருக்கிறோம், பாதத்தில் எல்லாமே அவருடைய பாதத்துக்கு முன்னதாக முழங்கால் படியிட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒன்று கூடி பாடலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர், உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. Amen.
இணையில் இருக்கிறது வேதம். God lifted him all above. எல்லா நாமத்தையும் உயர்த்தி வானத்தில் இருக்கிற பூமியில் இருக்கிற எல்லா சிங்காசனங்களுடைய பாதமுமா முழங்கால் படியும்படி ஹalleluya. பிதா ஒருவரை தவிர எல்லாருடைய பாதமுமா முழங்கால் படியும் என்று வேதம் போதிக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற சக்தியை காட்டிலும் அவருடைய வல்லமை அதிகமான சக்தி தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளும். ஆகையால்தான் அவர் நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வன் அந்த காடு ஆண்டவர் கொடுத்துரு. ஏன்னா அந்த நாமத்தை அந்த ஒரு வல்லமை உண்டு. அவர் காடு கொடுத்தா பரலோகம் திறக்கும். அவருடைய நாமத்தில் காடு எடுத்துக்கொண்டு போனா அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கும். அவருடைய நாமத்தில் வியாதிகளை வச்சுனா சுகம் உண்டாகும். அடைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையில வெறுத்து போய் வருத்தப்பட்டு பாவம் சுமந்து கொண்டு பிரச்சனை மத்தியில போராட்ட மத்தியில வாழ்க்கை இழந்திருக்கிற மத்தியில இந்த இயேசு நாமத்தை காடத்துக்கு அவங்களை வச்சா பெரிய மாற்றம் உண்டாகும். Thank you Lord. அவருடைய நாமத்தை அந்த விசிட்டிங் கார்டு பிதா உங்க கையில கொடுத்துக்கிறார். நாமத்தை எங்க போன அந்த கார்டு செல்லுபடியாக வேதம் போதிக்கிறது. ஹalleluya. அல்லாஹ் சொல்றாரு, என் நாமத்தை நீங்க எதை கேட்டா பிதா மகிமைப்படும், அதை நிறைவேற்றுவார் வேதம். Thank you Lord. ஹalleluya. ஜெபம் பண்ணலாமா? ஹalleluya. நாம சோதரிக்கிறோம் சர்வவல்லமை தேவனே, நன்றி ஆண்டவரே. அருமையான காலவரைக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. சர்வ சிருஷ்டிக்கும் சர்வ லோகத்துக்கும் அதிபதி ஆண்டவரே. அப்பா நீ ஒருவரே பெரியவர். அப்பா அந்த வானம் உம்முடையது, இந்த பூமி உம்முடையது. வாயின் வார்த்தையினால் சகலத்தையும் உருவாக்கப்பட்டது. தகப்பனே உம்மக்கு ஆண்டவரே ஒப்பானவர்கள் இந்த உலகத்தில் ஆண்டவரே ஒருவரும் இல்லை. நீ ஒருவரே பெரியவர் 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 ஆண்டவரே. இயேசுவே சோத்திரம் ஆண்டவரே. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை ராஜா. ஆண்டவரே இதோ எங்களுக்கு கிடைத்திருக்கிற வாக்கியம் பெரியது. நீ எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே இந்த சாக்கியத்துக்காய் நாங்கள் கோடான கோடி நன்றிகளை எடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எத்தனையோ பேருக்கு கிடைக்காத வாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. அப்பா நீ செய்கிற அதிசயங்கள், அப்பா நீ செய்கிற அற்புதங்கள் ஆண்டவரே அப்பா ஏராளமானது கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் நீ செய்த எல்லா நன்மைக்காகவும் நாங்கள் நன்றி நன்றி செய்கிறோம். அப்பா நாங்கள் எத்தனையோ பேர் மறித்திருக்கிறோம், ஆனால் எங்களை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறேன். அதற்காக நன்றி 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 ராஜா. அப்பா உங்களுடைய அன்புக்காய் நன்றி, உங்களுடைய அரவணைப்புக்காய் நன்றி ராஜா. நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு நன்றி 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 ராஜா. எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா இதோ அந்த அருமையான காலை வேளையில் உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறதுக்காய் நன்றி. அப்பா தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் உங்களுடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த தெய்வ செய்திக்காய் இந்த சமூகத்தில் கடந்து வருகிறோம். அந்த தாசனை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க ஆண்டவரே. இது வந்திருக்கிற யாவரை கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஆசீர்வதிங்க. அப்பா எங்கள் சபை நிரம்பி வளையத்தக்கதாய் ஆத்திமார்களை இதோ நாங்கள் வருடங்களாய் ஆண்டவர் எத்தனை ஆண்டுகளாய் நாங்கள் இப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த சபை ஆண்டவரே. ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த சபை நிரம்பி வளையும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ உடைய கிருபை ஆண்டவரே, உடைய கிருபை உன்னுடைய வல்லமை ஆண்டவரே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா நீரை கர்த்தர் இந்த ஆலயத்தில் முழுவதுமாய் தொட்டு ஆண்டவரே இந்த சபையை கொண்டு வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சபையில அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே இந்த சபையினுடைய புகழை கர்த்தர் நீர் அநேகருக்கு பேர் ஆண்டவரே அப்பா தெரியப்பட்டு ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஆண்டவரே பரலோகத்துக்குரிய வழியை ஆண்டவரை தெரிந்து கொள்ளும்படிக்கு இந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் தொட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சபை வருகிற வாரத்தில் கர்த்தாவே இன்னுமாய் நீங்க ஆத்மாக்கள் இந்த இடத்துல நிரம்பும்படிக்கு கர்த்தர் கொண்டு வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்கள் தேவனால எல்லாம் ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால ஆகாதது ஒன்றுமில்லை ராஜா, உம்மால கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. இதோ கேட்கிற எவரும் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொல்லிருக்கிறேன். அப்போ நாங்கள் உம்முடைய நாமத்தினால
நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொள்ள நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. உங்களுடைய பிரசனத்துக்களாய் மூழ்கி கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையை செவிகளை சாய்த்து எங்கள் இருதயம் அந்த வார்த்தை கேட்க ஆவலாய் இருக்கும்படிக்கு அப்பா ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் ஆயத்தப்படுத்துங்க. நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் மிகவும் நல்லவர், கர்த்தர் மிகவும் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர். பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுவோம், ஆண்டவர் மிகவும் நல்லவர்.